Hi friends, this video number 4 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first வந்து குபேர பட்டுல கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வந்திருக்கு. So கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல நமக்கு செகண்ட் ஹிட் பண்ண கலெக்ஷன் அப்படினு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஹிட் ஆன ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு இடத்துல நம்மள போய் கொடுத்த ஒரு கலெக்ஷன் வந்து கோரா மஸ்லின் சாரி. அடுத்து வந்து அதோட ட்ரெண்டிங் கம்மியானே குபேரப்பட்டு வந்தது. குபேரப்பட்டுல பர்டிகுலராக இப்போ பார்க்குறீங்க பாருங்களேன், இந்த பீகாக் டிசைன், இந்த பீகாக் போர்டர் டிசைன் வந்து எனக்கு கோரா மஸ்லின் சாரி எப்படி வந்து ட்ரெண்டிங் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே வெளியில் இவ்வளோ பர்சன்ஸ் தெரிஞ்சு ஒரு பிலீவ் பண்ணி ஆர்டர் கொடுத்தாங்களோ அதே மாதிரியே இந்த பீகாக் பார்டர் சாரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குபேரப்பட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குபேரப்பட்டுவில் எனக்கு அதிகமாக நான் மூவ் பண்ணுறது வந்து இந்த பீகாக் பார்டர் சாரியில் ஒன்று. ஸோ அதில் நிறைய கலர் சார்ட் இப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ரொம்ப மந்த்துக்கு அப்புறம்னு சொல்லலாம், நிறைய நாள் வந்து இது ரீஸ்டாக் ஆகாமலே இருந்தது. இப்போ திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வித் நல்ல ஒரு புதுசான கலர் காம்பினேஷன், ஃப்ரெஷ் கலர் காம்பினேஷனோட ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்க்குற இது வந்து ரைசிங் பேட்டர்ன் சாரின்னு சொல்லும். இதுவும் நல்ல லக்ஸுரி குவாலிட்டியில் ஹெவி டிசைனில் வந்துடும் இந்த சாரியுமே. ஸோ குபேரப்பட்டுவை பொறுத்தவரையும் இன்றைக்கி ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டே டிசைன் தான், பீகாக் பார்டர் அண்ட் ரைசிங் பேட்டர்ன் சாரி, ரெண்டே டிசைன் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் நம்ம 2ல் பார்த்துட்ருக்க சாரி மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சூப்பராக இருக்கும் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்குறீங்களா இந்த பார்டர் டிசைன், ஸோ இதே பார்டர் டிசைனில் இருக்கிற கலர் சார்ட், ஃபுல் கலர் சார்ட்டையும் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர் சார்ட் எல்லாமே ரொம்ப அழகான கலர் சார்ட்டுன்னு சொல்லலாம். அந்த கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டோட்டல் கலர் சார்ட் இது இருக்கா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்த பார்டர் டிசைன், இது வந்து செகண்ட் இன்னொரு பார்டர் டிசைன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து மேங்கோ தான் போட்டிருந்தது, இந்த பார்டர் டிசைன்லேயே மேங்கோ தான், ஆனால் டிசைன் வந்து வேரி ஆகுது அப்படின்றது நீங்கள் நல்லா இப்போ நான் வந்து ஆக்சுவலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறதுனால நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே கலர் சார்ட் தான், பார்டர் டிசைன் மாறும், சேம் கலர் சார்ட்லேயே வந்திருக்கு பாருங்களேன். பார்க்கும்போது சில டைம் வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு பார்டர் டிசைனை நோட் பண்ணாமல் ப்ளைன் தானே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒரே மாதிரி, ஏன்னா அதே இது திருப்பி ரிப்பீட்டடாக போட்டிருக்காங்கன்னு நினைப்பீங்க. பாருங்கள் சேம் கலர் சார்ட் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மோஸ்ட்லி நிறைய நாள் இதை பற்றி சொல்லியிருக்கேன். மைசூர் கிரேப் பொறுத்தவரையும் ப்ளைன், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைப்ஸ், அப்படி இல்லைன்னா செக்குடு, இதுதான் அப்படிங்கிறதுனால பார்க்கும்போது உங்களுக்கு ரிப்பீட்டடாக அதே மாதிரியே தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் ரீஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஆனால் நியூ டிசைன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்டில் ஆகிட்டே இருக்குது. பட் நம்ம குபேரப்பட்டு கோரா மஸ்லின்ஸ்லாம் எடுக்கும் போது நிறைய வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்போம். பட் வந்து இப்போ மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் ஒரு சில டிசைன்ஸ் மட்டும்தான் ரீஸ்டாக் பண்ண முடியுது. மிச்சதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புது புது டிசைன். இப்போதைக்கு டாப் ட்ரெண்டிங்கில் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கல, நீட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் பொறுத்தவரையும் நம்ம 2ல் பார்த்துட்ருக்க சாரி மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ இன்னும் ஒரு சின்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு கொரியர் ஹாலிடே, ஐ மீன் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ டெஸ்பேட்ச் ஆகாது, அதுக்கப்புறம் தான் டெஸ்பேட்ச் ஆகும். இஃப் சப்போஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரைடே ஹாலிடே வருது அப்படின்னா சாட்டர்டே ஒர்க் ஆகும் கொரியர் அப்படிலாம் இருந்தது. இப்போது நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், நிறைய இடமா இருக்கட்டும், அப்படியே ஃப்ரைடே ஹாலிடேனா சாட்டர்டே சண்டே அப்படியே ஹாலிடே. ஸ்கூல் காலேஜஸ் எப்படி ரன் ஆகுதோ அதேமாரி ஒர்க் பிளேஸுமே மாறிட்டு இதை நம்ம நிறைய பேர் பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ்ஸில் இல்லாமல் அவங்கவுங்க ஒர்க்காக
ஸ்டடீஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, படிச்சுட்ருக்காங்க. இதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து ஹாலிடே அப்படி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன ஆகிடுதுன்னா எல்லா இடத்துலையுமே ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஒரு நாள் ஃப்ரைடே வீக்கெண்டில் ஹாலிடே வருது, வீக் டேஸில் எண்ட் ஆஃப் த டே வந்து ஹாலிடே வருது அப்படின்னா அது சண்டே ஹாலிடே வந்துடுது. ஸோ ஒரு சில கொரியர்ஸுமே அந்தமாரி தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர் வந்து ஒரு சில டைம் கொரியர் இருக்குது அப்படின்னா நாங்கள் டக்குன்னு டிஸ்பேட்ச் பண்ணிட வேண்டியதான். அப்படி இல்லை அப்படின்னா மண்டே போல் தான், அந்த 3 days முடிஞ்சு மண்டே போல் தான் டிஸ்பேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணும்போது 3 working daysன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்றதுனால நீங்கள் வந்து Thursday போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ எனக்கு வந்துடணும் தானே, எனக்கு மண்டே ரீச் ஆகிடும் தானே, டியூஸ்டே ரீச் ஆகிடும் தானே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ அது இல்லாமல் ஒரு சில டைம் ஏதாவது பார்சல் டிலே ஆகுது, கொரியர் சர்வீஸ்னால டிலே ஆகலாம், இல்லை வந்து எங்கே டிஸ்பேட்ச் பண்ணுற இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ 1 or 2 days வந்து பார்த்திங்க ஹாலிடேவே இல்லாமல் டிலே ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு பார்சல் வந்து ரீச் ஆகிடும். பட் நீங்கள் வந்து 3 working days அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அது கரெக்டாக 3 working days அந்த ஹாலிடேலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்ச டேஸ்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி அந்த 3 working daysல வந்து ரிசீவ் ஆக அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஸோ அது வந்து நான் வந்து உங்களுக்கு 3 working days அப்படின்னா ஒரு 5 working days வரைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமேல்ட்டு வெயிட் பண்ணாமல் என்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அதை பார்சல் பற்றின விஷயத்த நம்ம பார்த்துட்டு சொல்லிடலாம். அதான் என்ன இப்போது டிஸ்பேட்ச் பண்ண வந்து லேட் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு இல்லை டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு, இதுக்கிட்ட பார்சல் இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டு சொல்லிடுவோம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு பார்சலை வந்து டிஸ்பேட்ச் பண்ணவே மறந்துருப்போம். அந்த மாதிரி கேஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 working days அப்படிங்கும்போது நீங்கள் 5 working days வரையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணும்போது அதை நாங்கள் வந்து என்னன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரியும் வந்து ஒரு சில டைம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம கரெக்டாக அந்த டேஸோட 2 நாள் நீங்கள் working days பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதுக்கு நீங்கள் ட்ராக்கிங் ஷேர் பண்ணிடலாமே, பார்த்துடலாமே, அப்படி கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட மீடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் மட்டும்தான். வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள கஸ்டமர்ஸ் தான் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காமனாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எல்லா ட்ராக்கிங்குமே ஷேர் பண்ணிடலாம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் மூலயமா ஒரு சில இன்ஸ்டா பேஜில் அந்தளவுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது இல்லை, எப்போவாது அப்டேட் பண்ணுறோம் இன்ஸ்டா பேஜ் மூலயமா. அது இல்லாமல் வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வந்து யூடியூப்பில் போடுற வீடியோவோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்துட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து வெளியிலேருந்து வர கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர். அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் யார் என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எடுத்து ட்ராக்கிங் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். குரூப்பில் ஒரே தடவை ஷேர் பண்ணால் அதிலே பார்த்துப்பாங்க. ஸோ எந்த ஒரு ரீசனால் தான் நம்ம ட்ராக்கிங் ஷேர் பண்ணுறதில்ல, கொரியர் வந்து கரெக்டாக போயிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொரியர் இஷ்யூஸ் மோஸ்ட்லி வராது. ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகி வந்தாலும் நான் சொன்னேன் 3 working days சொல்லியிருக்கேன்னா 5 working days பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 5 working daysல கிடச்சிரும். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வந்து அந்த 5 working days வரையும் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வந்து வரலன்னு சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரஸ்ட்டு தான், 1 நாள் 2 நாள் பண்ணுறதில்ல, ஒரு 4 years பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ரீச் ஆகிடும். ஸோ ப்ராடக்ட் வராது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபியர்ஸ் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபியர்னஸ்னால தான் வரல அப்படின்னு சொல்கிறது வந்து உருவாகும். ஓகேவா? அது நீங்கள் விட்டுருங்க. 5 working days வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொன்னிங்கன்னா அதுக்குள்ளே இது என்னன்றதை பார்த்து சொல்லிவிடுவோம். இதனால தான் நம்ம வந்து ட்ராக்கிங் ஷேர் பண்ணுறதில்ல அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மிச்சப்படி பார்த்திங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணி எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே டிஸ்பேச் பண்ணிவிடும். ஒரு சில டைம் காலையிலே பே பண்ணியிருக்கீங்கன்னா மறுநாள் தான் டிஸ்பேச் ஆகும். ஏன்னா அது வந்து ஆர்டர்ஸோட கவுண்ட்ஸை பொறுத்து. ஸோ வந்து பார்த்தீங்க அன்றைக்கி டிஸ்பேச் ஆகுறதும் மறுநாள் டிஸ்பேச் ஆகுறதும் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் நான் வந்து எதுக்காக இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன்னா நல்லா கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இப்போ நம்பர் 3ல் பார்த்துட்ருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுலேயுமே நம்ம ஒரு சில வெரைட்டிஸில் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ நீட்டாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும் இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டாக பார்த்துட்ருக்க சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் ஃபைனலாக வந்து இன்றைக்கி மிக்சட் கிடையாது, ஒரே ஒரு வெரைட்டி மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டாக இருக்குது. அது இல்லாமல் செலிப்ரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீஸ் வந்து அரைவல்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்த டிஷ்யூ சாரீஸ்ன்னு சொல்லுவோம்ல, செலிப்ரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீ மோஸ்ட்லி டிஷ்யூவில் தான் ரெடி ஆகுது. ஸோ அந்த மெட்டீரியல் சாஃப்ட் டிஷ்யூ தான், ரொம்ப ரஃப் டிஷ்யூ கிடையாது, கொஞ்சம் சாஃப்ட் டிஷ்யூஸ் தான். வீவிங் இருக்கும், சாரீ ஃபுல்லாகவே வீவிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸ்லாம் வந்து அரைவலில் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நியூ டிசைன்ஸ், நியூ பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டாக இருக்குது, கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பியோர் சிஃபான் ஜார்ஜெட் இருக்குது பாருங்களேன், அதோட ஃபஸ்ட் காப்பி வெரைட்டினே சொல்லலாம். நல்லாயிருக்கும், மெட்டீரியலும் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக வீவிங்கில் ஒரு சாரீ இதெல்லாம் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் வீவிங் இருக்கிற சாரீ வியர் பண்ணுறதுனால ஒரு பட்டோட லுக் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்துடுது. ஸோ இன்றைக்கி வீடியோவோட எண்டு நம்பர் 4 வந்தாச்சு. நம்பர் 4ல் பார்க்குற சாரீ வந்து பட்டோலா போச்சம்பள்ளி சாரீ தான். இது மட்டும்தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். மிக்சரில் எப்போவுமே வந்து போஸ்ட் பண்ணுவோம், இதில் ஒரு பார்ட்டாக. ஸோ நேற்று கூட போஸ்ட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். நம்ம நேற்று டே பிஃபோர்லலாம் கூட கொஞ்சம் பட்டோலா வந்துருந்துச்சு. பட் இன்றைக்கி கொஞ்சம் பட்டோலா வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாலாம் வரல, கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கு. அது இல்லாமல் மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மெட்டீரியல்ஸ் எதுவும் வரலை. துஷா சில்க்ஸ் இதே மாரி சில மெட்டீரியல் போடுவோம், அதெல்லாம் எதுவும் வரல. அதனால் பட்டோலா மட்டும் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்பர் 4ல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் டோட்டலாக 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ், எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுறதுனால ஒரு ஸ்மூத்தான நல்ல ஒரு குவாலிட்டியான சாரீஸ் ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் சேர்த்த மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு நல்ல கஸ்டமர்ஸ் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் அதிகமாக நான் வந்து ஷேர்ஸ் லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.